நான் நிறைய வலிகளை தாங்கி இருக்கிறேன். நான் நிறைய வலியை தாங்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ ஹாவ் என்டியூர்ட் அ லாட் ஆஃப் பெயின். ஐ ஹாவ் என்டியூர்ட் அ லாட் ஆஃப் பெயின். என்டியூர் அப்படின்னா தாங்குறது. ஸோ ஐ ஹாவ் என்டியூர்ட் அப்படின்னா நான் தாங்கியிருக்கேன் நிறைய பெயின். அ லாட் ஆஃப் பெயின். ஐ ஹாவ் என்டியூர்ட் அ லாட் ஆஃப் பெயின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என் வீட்டில் கால் எடுத்து வைத்ததும் என்னுடைய கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது. நீ என் வீட்டில் காலடி எடுத்து வச்சோன்னே என்னோட கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. Since the time you have stepped into my house, my bad times have begun. Since the time you have stepped into my house, my bad time have begun. Since the time you have stepped into my house அப்படின்னா நீ வந்து எங்கள் வீட்டில் காலடி எடுத்து வச்சதுலேருந்து மை பேட் டைம்ஸ் என்னோட கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. ஹாவ் பிகன். ஓகேவா? ஸோ சின்ஸ் த டைம் யூ ஹாவ் ஸ்டெப்ட் இன் டு மை ஹவுஸ் மை பேட் டைம்ஸ் ஹாவ் பிகன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் வழக்கமாக இப்படி பேச மாட்டான். அவன் வழக்கமாக இப்படி பேச மாட்டான், இன்னைக்கு என்னமோ இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. He usually doesn't talk like that. He usually doesn't talk like that. He usually அப்படின்னா வழக்கமாக. ஸோ he usually doesn't talk அப்படின்னா அவன் வழக்கமாக பேச மாட்டான். லைக் தட் அப்படின்னா அது மாதிரி அவன் வழக்கமாக பேச மாட்டான். He usually doesn't talk like that. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதுவரையும் வேறொரு பெண்ணை பார்த்தது கூட இல்லை. நான் இதுவரை வேற பொண்ணை பார்த்தது கூட இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I have never even looked at another woman. I have never even looked at another woman. I have never even looked அப்படின்னா நான் பார்த்தது கூட இல்லை. at another woman இன்னும் வேற ஒரு பெண்ணை. ஓகேவா? வேற ஒரு பொண்ணை நான் பார்த்தது கூட இல்லை. I have never even looked at another woman. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னால் என்னிடம் சொல்லி இருக்க முடியும். உன்னால் என்கிட்ட சொல்லி இருந்திருக்க முடியும் ஆனால் நீ சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? You could have told me. You could have told me. You could have told அப்படின்னா நீ சொல்லியிருக்க முடியும் என்கிட்ட. மீ. ஓகேவா? ஸோ யூ குட் ஹவ் டோல்ட் மீ. என்கிட்ட உன்னால் சொல்லியிருக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் என்ன முடியும் என்பதை நான் இப்போது காட்டுகிறேன். என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நான் இப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Now I will show what I can do. Now I will show what I can do. Now I will show அப்படின்னு நான் இப்போ காமிக்கிறேன். என்னது? what I can do. என்னால் என்ன பண்ண முடியும்னு நான் இப்போ காமிக்கிறேன். Now I will show what I can do. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ போ நான் வருகிறேன். நீ போயிட்டே நான் வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? யூ கோ ஐ எம் கம்மிங். யூ கோ ஐ எம் கம்மிங். யூ கோ அப்படின்னா நீ போ. ஐ எம் கம்மிங் அப்படின்னா நான் வரேன். நீ போ நான் வரேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் என்ன எழுதி இருக்கிறது என்று என்னிடம் சொல். இதில் என்ன எழுதியிருக்குன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டெல் மீ வாட்ஸ் ரிட்டன் இன் திஸ். டெல் மீ வாட்ஸ் ரிட்டன் இன் திஸ். டெல் மீ அப்படின்னா என்கிட்ட சொல்லு. என்னது? வாட்ஸ் ரிட்டன் என்ன எழுதியிருக்குன்னு. இன் திஸ்னா இதில் என்ன எழுதியிருக்குன்னு என்கிட்ட சொல்லு. டெல் மீ வாட்ஸ் ரிட்டன் இன் திஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எவ்வளவு பெரிய தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். யூ டோன்ட் நோ வாட் அ பிக் மிஸ்டேக் யூ ஆல் ஆர் டூயிங். யூ டோன்ட் நோ வாட் அ பிக் மிஸ்டேக் யூ ஆல் ஆர் டூயிங். யூ டோன்ட் நோ அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. என்னது? வாட் அ பிக் மிஸ்டேக். எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய தப்பு யூ ஆல் ஆர் டூயிங் நீங்களாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு. யூ டோன்ட் நோ வாட் அ பிக் மிஸ்டேக் யூ ஆல் ஆர் டூயிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் இதை செய்யக்கூடாது. நீ ஏன் இதை செய்யக்கூடாது, ஏன் அவங்கள செய்ய சொல்கிற, நீ ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். வை டோன்ட் யூ டூ இட். வை டோன்ட் யூ டூ இட். வை டோன்ட் யூ டூ இட் அப்படின்னா நீ ஏன் இதை செய்யக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இப்போது வந்து விட்டேன், இனி எல்லாம் சரியாகிவிடும். நான் தான் இப்போ வந்துட்டால இனிமேல் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். Now that I have arrived, everything will be all right. Now that I have arrived, everything will be all right. Now that I have arrived அப்படின்னா நான் தான் வந்துட்டேன்ல, நான் வந்துட்டேன். everything will be all right எல்லாமே சரியாயிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு சரி. உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சிரிச்சுக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். laugh as much as you want. laugh as much as you want. laugh அப்படின்னா சரி. as much as you want அப்படின்னா உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. ஓகேவா? laugh as much as you want. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ பொறாமைப்படுகிறாய். நீ பொறாமப்படுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். யூ ஆர் ஜெலஸ். யூ ஆர் ஜெலஸ். யூ ஆர் ஜெலஸ் அப்படின்னா நீ பொறாமப்படுற. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எதுவும் பிரச்சனையா, இதனால உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do you have any problem? Do you have any problem? உனக்கு எதுவும் பிரச்சனையா? ப்ராப்ளம் அப்படின்னா பிரச்சனை. ஓகேவா? ஸோ do you have any problem அப்படின்னா உனக்கு எதுவும் பிரச்சனையா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
சகித்துக் கொள்வதற்கும் ஒரு அளவு இருக்கிறது. சகிச்சுட்டு போகிறதுக்கும் ஒரு அளவு இருக்குது. பொறுத்துட்டு போகிறதுக்கும் ஒரு அளவு இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். there is a limit to tolerance. there is a limit to tolerance. there is a limit அப்படின்னா அளவு இருக்குது, ஒரு அளவு இருக்குது. எதுக்கு? டு டாலரன்ஸ், சகிச்சுட்டு போகிறதுக்கு, பொறுத்துட்டு போகிறதுக்கு. ஓகேவா? உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிரி. உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதற்கு மேல் செலவு பண்ண என்னிடம் பணம் இல்லை. இதுக்கு மேலே செலவு பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ டோன்ட் ஹாவ் எனி மோர் மணி டு ஸ்பெண்ட். ஐ டோன்ட் ஹாவ் எனி மோர் மணி டு ஸ்பெண்ட். ஐ டோன்ட் ஹாவ் அப்படின்னா என்கிட்ட இல்லை. என்னது? எனி மோர் மணி, இதுக்கு மேலே பணம், எதுக்கு? செலவு பண்ணுறதுக்கு. டு ஸ்பெண்ட். ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் எனி மோர் மணி டு ஸ்பெண்ட். நெக்ஸ்ட் ஒன், நான் எதுவும் தவறாக செய்யவில்லை. நான் எதுவும் தப்பாக பண்ணலையே, நான் எதுவும் தப்பாக பண்ணல அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டென்ட் டூ எனிதிங் ராங். ஐ டென்ட் டூ எனிதிங் ராங். ஐ டென்ட் டூ அப்படின்னா நான் எதுவும் பண்ணலை. எனிதிங் ராங், எதுவும் தப்பாக நான் பண்ணலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னை போக விடு, அவள் எனக்காக காத்திருக்கிறாள். என்னை போவிடு, எனக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லெட் மீ கோ, ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ. லெட் மீ கோ, ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ. லெட் மீ கோ அப்படின்னா என்னை போக விடு, ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ, எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, காத்திருக்கிறா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போது என்ன செய்ய வேண்டும், நான் இப்போ என்ன செய்யணும் அதை சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் ஷுட் ஐ டூ நவ். வாட் ஷுட் ஐ டூ நவ், நான் இப்போ என்ன பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்னை நிறைய அசிங்கப்படுத்தி விட்டாய். நீ என்னை நிறைய அசிங்கப்படுத்திட்ட, நீ என்னை நிறைய அசிங்கப்படுத்தி இருக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஹாவ் ஹுமிலியேட்டட் மீ அ லாட். யூ ஹாவ் ஹுமிலியேட்டட் மீ அ லாட். ஹுமிலியேட் அப்படின்னா அசிங்கப்படுத்துறது. ஓகேவா? ஸோ யூ ஹாவ் ஹுமிலியேட்டட் அப்படின்னா நீ அசிங்கப்படுத்தியிருக்க. யாரை? என்ன? மீ. அ லாட் அப்படின்னா நிறைய, நீ என்ன நிறைய அசிங்கப்படுத்தியிருக்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை நினைத்து கவலையாக இருந்தேன். நான் உன்னை நினச்சி ரொம்ப கவலையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ வாஸ் ஸோ வரிட் அபவுட் யூ. ஐ வாஸ் ஸோ வரிட் அபவுட் யூ. ஸோ ஐ வாஸ் அப்படின்னா நான் இருந்தேன். எப்படி? ஸோ வரிட், ரொம்ப கவலையா. உன்னை நினச்சி, உன்னை பற்றி. அபவுட் யூ, நான் உன்னை நினச்சி ரொம்ப கவலையாக இருந்தேன். ஐ வாஸ் ஸோ வரிட் அபவுட் யூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், யார் இப்போது ஜெயிக்கிறா என்று பார்ப்போம். இப்போ யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லெட் சி ஹூ வின்ஸ் நவ். லெட் சி ஹூ வின்ஸ் நவ். லெட் சி அப்படின்னா பார்ப்போம். ஹூ வின்ஸ், யார் ஜெயிக்கிறாங்கன்னு. நவ், இப்போ யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். லெட் சி ஹூ வின்ஸ் நவ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது மாதிரி நீ புரிந்து கொள்ள மாட்டாய். இப்போ எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அது மாதிரி நீ புரிஞ்சிக்க மாட்டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ won't அண்டர்ஸ்டாண்ட் லைக் திஸ். யூ won't அண்டர்ஸ்டாண்ட் லைக் திஸ். யூ won't அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட், நீ புரிஞ்சுக்க மாட்டேன். லைக் திஸ், இது மாதிரி, இது மாதிரி நீ புரிஞ்சுக்க மாட்டேன். யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் லைக் திஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னுடைய கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை. உன்னோட கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நோ ஆன்சர் டு யுவர் கொஷின். ஐ ஹாவ் நோ ஆன்சர் டு யுவர் கொஷின். ஐ ஹாவ் நோ ஆன்சர் அப்படின்னா என்கிட்ட பதில் இல்லை. டு யுவர் கொஷின், உன்னுடைய கேள்விக்கு, உன்னோட கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ இதை அப்படியே விடு, நான் பார்த்துக்கொள்கிறேன். நீ இதை அப்படியே விட்டு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ லெட் இட் பி, ஐ வில் ஹேண்டில் திஸ். யூ லெட் இட் பி, ஐ வில் ஹேண்டில் திஸ். யூ லெட் இட் பி அப்படின்னா நீ அதை அப்படியே விட்டுரு. ஐ வில் ஹேண்டில் திஸ், நான் அதை பார்த்துக்கிறேன், நான் அதை சமாளிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உன்னை பார்க்க விரும்பியதாக அவள் என்னிடம் கூறினாள். உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதா அவள் என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She said that she wanted to meet you. She said that she wanted to meet you. She said, அவள் சொன்னா. that she wanted to meet you. உன்னை பார்க்க விரும்பினதாக அவள் என்கிட்ட சொன்னா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இது மாதிரி நான் இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. இது மாதிரி நான் முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I've never seen anything like this before. I've never seen anything like this before. I've never seen anything like this. அப்படின்னா நான் இது மாதிரி எதுவுமே பார்த்ததில்லை. பிஃபோர் அப்படின்னா முன்னாடி, முன்னாடி இது மாதிரி நான் எதுவும் பார்த்ததில்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நேற்று வரையும் இது குறைவாக தான் இருந்தது, இப்போது இது அதிகமாக இருக்கிறது. நேற்று வரையும் கம்மியாக இருந்துச்சு, இன்னைக்கு அதிகமாயிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It was only low until yesterday, now it's high. It was only low until yesterday, now it's high. It was only low, இது கம்மியாக தான் இருந்துச்சு. until yesterday, நேற்று வரைக்கும். now, இப்போ it's high, அதிகமாக இருக்குது. நேற்று வரை கம்மியாக தான் இருந்துச்சு, இப்போ அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் நன்றாக இல்லை என்று சொல்கிறான். அவன் நல்லா இல்லைன்னு சொல்கிறான், அவனுக்கு ஏதோ உடம்புக்கு பண்ணுதுன்னு சொல்கிறான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
he says that he is not fine. he says that he is not fine. he says அவன் சொல்றான், என்ன சொல்றான்? that he is not fine, அவன் நல்லா இல்லைன்னு. he says that he is not fine. so next one என்னன்னு பார்க்கலாம். அவளுக்கு திருமணம் ஆகவில்லை என்று நான் நினைக்கிறேன். அவளுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I think she is not married. I think she is not married. I think நான் நினைக்கிறேன் என்னது? that she is not married, அவளுக்கு கல்யாணம் ஆகலன்னு. I think she is not married. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். லாஸ்ட் ஒன். எனக்கு சரியாக தெரியவில்லை, வேறு யாரிடமாவது கேள். எனக்கு சரியாக தெரியல, நீ வேறு யாரையாச்சும் கேள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am not sure, you can ask someone else. I am not sure, you can ask someone else. I am not sure அப்படின்னா எனக்கு சரியாக தெரியல. You can ask, நீ வேறு யார், நீ கேட்கலாம். someone else அப்படின்னா வேறு யார்ட்டையாவது, நீ வேறு யார்ட்டையாவது கேட்கலாம். I am not sure, you can ask someone else. ஓகேவா? அவள் உன்னை சந்திக்க விரும்புகிறாள். அவள் உன்னை சந்திக்கணும்னு விரும்புகிறா, அவள் உன்னை பார்க்கணும்னு விரும்புகிறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மழை பெய்வது நின்றால் நன்றாக இருக்கும். ஸோ எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கீங்க, இப்போ மழை பெய்யுது, ஐயோ மழை பெய்யுறது நின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I wish the rain would stop. I wish the rain would stop. ஸோ இது மாதிரி இது நடந்தால் நல்லாயிருக்கும், இது நடந்தால் நல்லாயிருக்கும், இது நடந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லணும்னா ஃபஸ்ட் எப்பயுமே ஐ விஷ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உள்ளது மாறும். ஸோ எப்படியா இருந்தாலும் இப்போ நடந்தால் நல்லாயிருக்கும், இல்லை நடந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லணும்னாலே ஃபஸ்ட்டு ஐ விஷ் அப்படின்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஐ விஷ் த ரெயின் வுட் ஸ்டாப். ஸோ மழை நின்னா நல்லாயிருக்கும். ஐ விஷ் த ரெயின் வுட் ஸ்டாப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். கிளைமேட் மாறினால் நன்றாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப வெயில், செம்மையாக வெயில் அடிக்குது. ஸோ அப்போ வந்து இப்போ டக்குன்னு கிளைமேட் மாறி எப்படி ஜில்லு ஜில்லுன்னு இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் த கிளைமேட் வுட் சேஞ்ச். ஐ விஷ் த கிளைமேட் வுட் சேஞ்ச். ஐ விஷ் அப்படின்னா நல்லாயிருக்கும், நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிமோ இல்லையா? ஸோ அதான் மீனிங். ஐ விஷ் த கிளைமேட் வுட் சேஞ்ச். கிளைமேட் மாறினா, சேஞ்ச்னா மாறுறது, நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நீ பஸ்ஸை மிஸ் பண்ணாமல் இருந்தால் நன்றாக இருக்கும். இப்போ நீங்கள் எங்கேயும் கிளம்பிட்டு இருக்கீங்க வேகமாக, நீ பஸ்ஸை மிஸ் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் யூ வுட் நாட் மிஸ் த பஸ். ஐ விஷ் யூ வுட் நாட் மிஸ் த பஸ். ஐ விஷ் அப்படின்னா நல்லாயிருக்கும். என்னது? யூ வுட் நாட் மிஸ், நீ மிஸ் பண்ணாமல் இருந்தா எதை? பஸ்ஸை. யூ வுட் நாட் மிஸ் த பஸ். ஐ விஷ் யூ வுட் நாட் மிஸ் த பஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவன் புகைப்பிடிப்பதை நிறுத்தினால் நன்றாக இருக்கும். அவன் வந்து ஸ்மோக் பண்ணுறானா, அதை விட்டுட்டானா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் ஹீ வுட் கிவ் அப் ஸ்மோக்கிங். ஐ விஷ் ஹீ வுட் கிவ் அப் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் அப்படின்னா புகைப்பிடிக்கிறது, கிவ் அப் அப்படின்னா விட்டுறது, கை விட்டுறது. ஓகேவா? ஸோ ஐ விஷ் ஹீ வுட் கிவ் அப் ஸ்மோக்கிங் அப்படின்னா அவன் புகைப்பிடிக்கிறத நிறுத்திட்டா நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். குழந்தை அழுவதை நிறுத்திவிட்டால் நன்றாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு குழந்தையை அழைச்சிட்டு எங்கேயோ போகிறீங்க, ஸோ அதை அழுதுகிட்டே இருக்குது, ஐயோ குழந்தை அழுவுறதை நிறுத்திட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் த பேபி வுட் ஸ்டாப் க்ரையிங். ஐ விஷ் த பேபி வுட் ஸ்டாப் க்ரையிங். ஸோ பேபி க்ரையிங் அப்படின்னா குழந்தை அழுவுறது. ஓகேவா? ஸ்டாப் க்ரையிங் அப்படின்னா அழுவுறதை நிறுத்துறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன். எனக்கு அவளுடைய முகவரி தெரிந்தால் நன்றாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கவலையாக இருக்குது, ஏதோ ஒரு நிறைவேறாத ஒரு ஆசையாக இருக்குது. ஸோ முகவரி வந்து ஒருத்தவங்களோட அட்ரஸ் வந்து உங்களுக்கு தெரியல, அவங்க அட்ரஸ் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் ஐ நியூ ஹர் அட்ரஸ். ஐ விஷ் ஐ நியூ ஹர் அட்ரஸ். ஐ விஷ் ஐ நியூ ஹர் அட்ரஸ் அப்படின்னா எனக்கு அவளோட முகவரி தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அந்த அவளோட அட்ரஸ் எனக்கு தெரிஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நான் இன்னும் உயரமாக இருந்தால் நன்றாக இருக்கும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் உயரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் நிறைவேறாத ஆசை, இதெல்லாம் நம்ம ஒரு ஆசைப்படுறோம், ஆனால் அதெல்லாம் நடக்கலை, நம்மளுக்கு ஒரு கவலை, அதனால ஒரு கவலை. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் ஐ வர் டாலர். ஐ விஷ் ஐ வர் டாலர். நான் உயரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஐ விஷ் ஐ வர் டாலர். ஓகேவா? ஸோ அது நடக்க வாய்ப்பு இல்லை, முன்னாடி நடந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நான் பணக்காரனாக இருந்தால் நன்றாக இருக்கும். நான் பணக்காரனாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி நீங்கள் ஒரு விஷயம் இருக்கீங்க, இதை வந்து மாற்ற முடியாது, ஏற்கனவே இருந்துட்டு இருக்கிறத நான் ஏற்கனவே பணக்காரனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இதில் வந்து உங்களுக்கு ஒரு கவலை, ஒரு நிறைவேறாத ஆசை, ஸோ அதை பற்றி சொல்கிறோம். இப்போ உள்ள கவலை, இப்போ நிறைவேறாத ஆசை, அதை பற்றி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஐ விஷ் ஐ வர் ரிச். ஐ விஷ் ஐ வர் ரிச். நான் பணக்காரனாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நான் சென்னையில் இருந்தால் நன்றாக இருக்கும். நான் சென்னையில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், நான் இங்கே இருக்கேன், அதனால எனக்கு வந்து நிறையா வேலைக்கெல்லாம் போக முடியல, நான் அதே சென்னையில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் ஐ லிவ்ட் இன் சென்னை. ஐ விஷ் ஐ லிவ்ட் இன் சென்னை. நான் சென்னையில் இருந்தால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கவலை, ஒரு நிறைவேறாத ஆசை, அதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த கவலைலாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுவே முன்னாடி கடந்த காலத்தில் பாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு கவலை இருந்திருக்கு, ஸோ அது நிறைவேறாமல் இருந்திருக்கு, கவலையாக இருந்திருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லணும்னா, நான் கஷ்டப்பட்டு படித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஸோ
ஸோ நான் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும், ஆனால் நான் படிக்காமல் விட்டுட்டேன், அது எனக்கு ரொம்பவே கவலையாக இருந்துச்சு அப்படிலாம் சொல்லுவோம்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் ஐ ஹேட் ஸ்டடீட் ஹார்ட். ஐ விஷ் ஐ ஹேட் ஸ்டடீட் ஹார்ட். ஸோ ஐ ஹேட் ஸ்டடீட் அப்படின்னு நான் படிச்சிருந்தா. ஸோ முன்னாடி இது வந்து உங்களுக்கு முன்னாடி இருந்த கவலை, நான் படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், ஆனால் படிக்காமல் விட்டுட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஐ விஷ் ஐ ஹேட் ஸ்டடீட் ஹார்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் அதிகமாக ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஸோ எனக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லை, நான் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும், ஆனால் இது நிறையா சாப்பிட்டுட்டேன் அதனால எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் சிக். ஐ விஷ் ஐ ஹேடன்ட் ஈட்டன் so many ice creams. I feel sick. I wish I hadn't eaten so many ice creams. I feel sick அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லை. I wish I hadn't eaten அப்படின்னா நான் சாப்பிடாமல் இருந்திருந்தால், ஓகேவா, நிறைய ஐஸ்கிரீம், so many ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், உடம்பு சரியில்லாமல் போகாமல் இருந்திருக்கும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அவருடைய தொலைபேசி எண் தெரிந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஸோ எனக்கு அவனோட ஃபோன் நம்பர் தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், தெரியல அதனால என்னால் அவனை வந்து காண்டாக்ட் பண்ண முடியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I wish I had known his phone number. I wish I had known his phone number. So I had known அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், அவனுடைய ஃபோன் நம்பர், his phone number, ஓகேவா. ஸோ அவனோட ஃபோன் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் கோவிலுக்கு வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அவன் கோவிலுக்கு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஆனால் அவன் வராமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I wish he had come to the temple. அவன் என்னை திட்டினால் நன்றாக இருக்கும். ஸோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அவன் என்னை திட்டுனா நல்லாயிருக்கும், ஆனால் அவன் திட்டலை, அதனால் அவன் என்னை திட்டுனா எனக்கு இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீ யாருக்காவது நன்றி சொல்ல விரும்பினால் அவனுக்கு சொல். நீ யாருக்காவது நன்றி சொல்லணும்னா அவனுக்கு சொல்லு, அவன் தான் இதை பண்ணான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இஃப் யூ வாண்ட் டு தேங்க் எனி ஒன் தென் தேங்க் ஹிம். இஃப் யூ வாண்ட் டு தேங்க் எனி ஒன் தென் தேங்க் ஹிம். இஃப் யூ வாண்ட் டு தேங்க் எனி ஒன் அப்படின்னா நீ யாருக்காவது நன்றி சொல்லணும்னா தென் தேங்க் ஹிம் அப்படின்னா அவனுக்கு சொல்லு, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாள் முழுக்க கரண்ட் இருக்காது, நாள் ஃபுல்லாக கரண்ட் இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். There will be no electricity for the whole day. There will be no electricity for the whole day. There will be no electricity அப்படின்னா கரண்ட் இருக்காது. For the whole day அப்படின்னா நாள் முழுக்க கரண்ட் இருக்காது, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். What do you want? What do you want அப்படின்னா உனக்கு என்ன வேணும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் உன்னை மாதிரியே இருக்கிறாள், அவள் ஒன்றை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். She looks like you. She looks like you. அவள் ஒன்றை மாதிரி இருக்கா, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். தயவு செய்து பொறுமையாக பேசு, தயவு செஞ்சு பொறுமையாக பேசு, கத்தாத எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி. ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி. ப்ளீஸ் அப்படின்னா தயவு செஞ்சு, ஸ்பீக் ஸ்லோலி அப்படின்னா பொறுமையாக பேசு, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். போக வேண்டிய அவசியம் இல்லை, போகணுன்னா அவசியம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There is no need to go. There is no need to go. போக வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் என் வீட்டில் இருப்பேன், நான் என் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நாளைக்கு எங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் நாளைக்கு நான் என் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'll be in my house. I'll be in my house. I'll be in my house அப்படின்னா நான் என் வீட்டில் இருப்பேன் நான், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் உள்ளே வரலாமா, நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். மே ஐ கம் இன். மே ஐ கம் இன், நான் உள்ளே வரலாமா, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஏன் நின்று கொண்டிருக்கிறாய், ஏன் நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஒய் ஆர் யூ ஸ்டாண்டிங். ஒய் ஆர் யூ ஸ்டாண்டிங். ஸ்டாண்டிங் அப்படின்னா நின்றுட்டுருக்குது. ஸோ ஒய் ஆர் யூ ஸ்டாண்டிங் அப்படின்னா ஏன் நின்றுட்டுருக்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இப்போது ஒன்று சொல்லலாமா, நான் இப்போ ஒன்று சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். மே ஐ சே சம்திங் நவ். மே ஐ சே சம்திங் நவ், நான் இப்போ ஒன்று சொல்லலாமா, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன்று விடுமுறை, இன்னைக்கு எனக்கு லீவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? டுடே இஸ் ஹாலிடே. டுடே இஸ் ஹாலிடே. ஹாலிடே அப்படின்னா விடுமுறை, ஓகேவா. ஸோ டுடே இஸ் ஹாலிடே, இன்னைக்கு லீவு, இன்னைக்கு விடுமுறை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஃபோன் அடித்து கொண்டிருக்கிறது, ஃபோன் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. The phone is ringing. The phone is ringing. ஃபோன் அடிச்சிட்டு இருக்கு, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னை கோபப்படுத்தாதே, என்னை கோபப்படுத்தாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி. டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி. டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி அப்படின்னா என்னை கோபப்படுத்தாத, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம்.
நான் இதை உன்னிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. உங்ககிட்டேருந்து நான் இதை எதிர்பார்க்கல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் இட் ஃப்ரம் யூ. ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் இட் ஃப்ரம் யூ. நான் உங்ககிட்டேருந்து இதை எதிர்பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ எங்கேருந்து வந்திருக்கிறாய்? நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வேர் ஹாவ் யூ கம் ஃப்ரம்? வேர் ஹாவ் யூ கம் ஃப்ரம்? நீ எங்கேருந்து வந்திருக்க? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். பீதி அடையாதே. பீதி அடையாத, நான் சொல்கிறத கேளு, பீதி ஆகாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் பேனிக். டோன்ட் பேனிக். பேனிக் அப்படின்னா பீதி அடைகிறது. ஓகேவா? ஸோ டோன்ட் பேனிக் அப்படின்னா பீதி அடையாத. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அவசரமாக போய் கொண்டிருக்கிறேன். நான் அவசரமாக இப்போ போயிட்டுருக்கேன், நான் அவசரமாக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐம் இன் அ ஹரி. ஐம் இன் அ ஹரி. நான் அவசரமாக பண்ணிகிட்ருக்கேன், அவசரமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஐம் இன் அ ஹரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன சொன்னாய்? நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் டிட் யூ சே? வாட் டிட் யூ சே? நீ என்ன சொன்ன? வாட் டிட் யூ சே? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவன் நன்றாக தூங்கி கொண்டிருந்தான். அவன் நல்லா தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவன் நல்லா தூங்கிட்டான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹி வாஸ் அஸ்லீப். ஹி வாஸ் அஸ்லீப். அவன் நல்லா தூங்கிட்டான். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா ஹீ இஸ் அஸ்லீப். அவன் நல்லா தூங்கிட்டான் முன்னாடி. ஹி வாஸ் அஸ்லீப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன். உன்னை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. நான் உன்னை நினச்சி பெருமைப்படுறேன். ப்ரவுட் அப்படின்னா பெருமை. உன்னை நினச்சி பெருமைப்படுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். லூஸ் தனமாக பேசாதே. லூஸ் தனமாக ஏதாச்சும் பேசிட்டு இருக்காது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் டாக் நான் சென்ஸ். டோன்ட் டாக் நான் சென்ஸ். லூஸ் மாதிரி பேசாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதில் என்ன சிறப்பு இருக்கிறது? அப்படி இதில் என்ன ஸ்பெஷல் அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் இன் இட்? வாட் ஸோ ஸ்பெஷல் இன் இட்? இதில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது? இதில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னிடம் எந்த பணமும் இல்லை. என்கிட்ட எந்த பணமுமே இல்லை. என்கிட்ட பணம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ஹாவ் எனி மணி. ஐ டோன்ட் ஹாவ் எனி மணி. நீ எப்படி அதை சொன்னாய்? நீ எப்படி அதை சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்வதை கவனமாக கேள். நான் சொல்கிறத கவனமாக கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. லிசன் டு மீ அப்படின்னா நான் சொல்கிறத கேளு. கேர்ஃபுல்லி அப்படின்னா கவனமாக. ஓகேவா? ஸோ லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னுடைய பற்கள் வெள்ளையாக இருக்கிறது. என் பல்லு வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மை டீத் ஆர் ஒயிட். மை டீத் ஆர் ஒயிட். மை டீத் அப்படின்னா என்னோட பல்லு. ஓகேவா? ஆர் ஒயிட் அப்படின்னா வெள்ளையாக இருக்குது. ஸோ டீத் வந்து நிறைய பல்லுங்கிறது டீத்துன்னு சொல்லணும். இது ஒரே ஒரு பல்லை மட்டும் சொல்லணும்னா டூத். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது மேஜிக் மாதிரி இருக்கிறது. இப்போ ஏதோ ஒன்று நடக்குது, மேஜிக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். திஸ் லுக்ஸ் லைக் மேஜிக். திஸ் லுக்ஸ் லைக் மேஜிக். இது மேஜிக் மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. ஃபோனை எடுத்து பேசு. இப்போ ஃபோன் ரிங் ஆகிட்டுருக்கு, ஏதோ வேலையாக இருக்கும். ஃபோன் எடுத்து பேசு. ஃபோன் அடிக்கிறது பாரு, ஃபோன் எடுத்து பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஆன்சர் த ஃபோன் கால். ஆன்சர் த ஃபோன் கால். ஸோ ஆன்சர் பண்ணு, ஃபோன் எடுத்து ஆன்சர் பண்ணு அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் த ஃபோன் கால். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது உன்னுடையது இல்லை. இது உன்னோடது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். இட்ஸ் நாட் யோர்ஸ். இட்ஸ் நாட் யோர்ஸ். இது உன்னோடது இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னுடைய பழைய புத்தகத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன். என்னோட பழைய புக்கு ஒன்று காணா போனிச்சில, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட பழைய ட்ரெஸ்ஸு ஒன்று காணா போனிச்சில, அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஃபவுண்ட் மை ஓல்டு புக். ஐ ஃபவுண்ட் மை ஓல்டு புக். ஆர் ஐ ஃபவுண்ட் மை ஓல்டு ட்ரெஸ் அப்படின்னா என்னோட பழைய ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ ஐ ஃபவுண்ட் அப்படின்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். மை ஓல்டு புக் அப்படின்னா என்னோட பழைய புக்கை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவர்கள் என்னை கிண்டல் செய்தார்கள். அவங்க என்னை கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? they made fun of me. they made fun of me. அவங்க என்ன கிண்டல் பண்ணாங்க. they made fun of me. இது கிண்டல் பண்ணாத அப்படின்னு சொல்லணும்னா don't make fun of me. என்னை வச்சு கிண்டல் பண்ணாத அப்படிங்கிறதுக்கு don't make fun of me அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி என்னை கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு they made fun of me. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. நான் டீ குடிக்க மாட்டேன். நான் டீ குடிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். வெரி சிம்பிள். ஐ டோன்ட் ட்ரிங்க் டீ. ஐ டோன்ட் ட்ரிங்க் டீ. ஸோ நான் எப்போயுமே டீ குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஐ டோன்ட் ட்ரிங்க் அப்படின்னா நான் எப்பயுமே குடிக்க மாட்டேன். என்னது டீ. இதுவே நான் காஃபி குடிக்க மாட்டேன் அப்படின்னா ஐ டோன்ட் ட்ரிங்க் காஃபி. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் போக வேண்டும். நான் இப்போ போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ ஹாவ் டு கோ ஆர் வி கேன் சே ஐ காட் டு கோ.
ஓகேவா? ஸோ ஐ காட் டு கோ அப்படின்னாலும் நான் போகணும், ஐ ஹாவ் டு கோ அப்படின்னாலும் நான் போக வேண்டும், நான் போகணும், இப்போ நான் போகணும் அப்படிங்கிறதுக்கு ஐ ஹாவ் டு கோ ஆர் ஐ காட் டு கோ. ஓகேவா? ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பாட்டிலில் தண்ணீர் பிடி, வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஃபில் த பாட்டில்ஸ் வித் வாட்டர், ஃபில் த பாட்டில்ஸ் வித் வாட்டர். ஸோ பாட்டிலில் தண்ணி பிடி, ஃபில் த பாட்டில்ஸ் வித் வாட்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. என்னுடைய பெண் மிகவும் புத்திசாலி, என்னோட பொண்ணு ரொம்ப புத்திசாலி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். மை டாட்டர் இஸ் வெரி இன்டெலிஜென்ட், மை டாட்டர் இஸ் வெரி இன்டெலிஜென்ட். ஸோ மை டாட்டர் அப்படின்னா என்னோட பொண்ணு, இன்டெலிஜென்ட் அப்படின்னா புத்திசாலி. ஓகேவா? திறமைசாலி, புத்திசாலி. மை டாட்டர் இஸ் வெரி இன்டெலிஜென்ட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கவலைப்படுவது அவசியம் இல்லை, கவலைப்பட தேவையில்லை, கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். there is no need to worry, there is no need to worry. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? there is no need to worry. முன்பு நடந்த மாதிரி இருக்கிறது, இது ஏதோ முன்னாடி நடந்த மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். இட் ஃபீல்ஸ் லைக் ஏஜஸ் அகோ, இட் ஃபீல்ஸ் லைக் ஏஜஸ் அகோ. ஏதோ முன்னாடி மாதிரி தெரியுது, இட் ஃபீல்ஸ் லைக் ஏஜஸ் அகோ. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா. நாங்கள் ஒரே மாதிரியான ட்ரெஸ் வைத்திருக்கிறோம், நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியாக ட்ரெஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். we have the same dress, we have the same dress. சேம் ட்ரெஸ் அப்படின்னா ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸு. we have அப்படின்னு நாங்கள் வச்சுருக்கோம், we have the same dress, நாங்கள் ஒரே மாதிரியான ட்ரெஸ் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. இதை நானே செய்திருப்பேன் ஆனால், இப்போ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, இதை ஏதோ ஒரு வேலை ஒன்று இருக்குது, இந்த வேலையை நானே பண்ணியிருப்பேன் ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒன்று சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஐ வுட் ஹவ் டன் இட் மை செல்ஃப் பட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை நானே பண்ணியிருப்பேன் ஆனால், ஐ வுட் ஹவ் டன் இட் மை செல்ஃப் பட். ஓகேவா? ஸோ ஐ வுட் ஹவ் டன் இட் மை செல்ஃப் அப்படின்னா இதை நானே பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. நீ என்னுடன் வர வேண்டும், இப்போ நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். யூ ஹாவ் டு கம் வித் மீ, யூ ஹாவ் டு கம் வித் மீ. இப்போ நீ என் கூட வரணும், யூ ஹாவ் டு கம் வித் மீ. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. நீ எங்கே சென்றாய், நீ எங்கே போன, நான் உன்னை எவ்வளோ நேரம் தேடுது, நீ எங்கே போன அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். வேர் டிட் யூ கோ, வேர் டிட் யூ கோ, நீ எங்கே போன. ஓகேவா? இப்போ எங்கே போகிற அப்படின்னு கேட்கணும்னா வேர் டு யூ கோ அப்படின்னு கேட்கணும். இதுவே எங்கே போன பாஸ்ட் டென்ஸில் கேட்கணும், அதனால் வேர் டிட் யூ கோ. ஓகேவா? எனக்கு ரொம்ப பசிக்கிறது, எனக்கு ரொம்ப பசிக்குது, வயிறு பிச்சுக்குது, பசி ரொம்ப பசி தாங்கலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ எம் ஸ்டார்விங், ஐ எம் ஸ்டார்விங், ஐ எம் ஸ்டார்விங் அப்படின்னா ரொம்ப பசிக்கிறது. இதுவே நம்ம சாதாரணமாக பசிக்குது அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லலாம். இதுவே ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் ஸ்டார்விங் அப்படின்னா எனக்கு ரொம்ப பசிக்குது. ஓகேவா? அவர்கள் சொல்வதை கவனமாக கேள், அவங்க சொல்கிறத கவனமாக கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாரையாவது எதிர்பார்த்து கொண்டிருந்தாயா, வேறு யாரையாச்சும் எதிர்பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். வேர் யூ எக்ஸ்பெக்டிங் சம்ஒன் எல்ஸ், வேர் யூ எக்ஸ்பெக்டிங் சம்ஒன் எல்ஸ். ஸோ இங்கே ஏன் வேர் அப்படின்னு சொல்கிறோன்னா பார்த்துட்டு இருந்தியா, ஸோ முன்னாடி நடந்ததை கேட்குறோம், அதனால் வேர். இதுவே இப்போ யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் சம்ஒன். ஓகேவா? அப்படி கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு தெரியும் என்று அவளுக்கு தெரியாது, உனக்கு இதெல்லாம் தெரியும்னா அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஷி டசன்ட் நோ தட் யூ நோ இட் ஆல், ஷி டசன்ட் நோ தட் யூ நோ இட் ஆல். ஷி டசன்ட் நோ அப்படின்னா அவளுக்கு தெரியாது. என்னது தட் யூ நோ இட் ஆல், உனக்கு எல்லாம் தெரியும்னு, உனக்கு எல்லாம் தெரியும்னு அவளுக்கு தெரியாது. ஷி டசன்ட் நோ தட் யூ நோ இட் ஆல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்னொரு முறை உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், இன்னொரு தடவை உனக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா ஐ வுட் லைக் டு ரிமைண்ட் யூ ஒன்ஸ் அகெயின், ஐ வுட் லைக் டு ரிமைண்ட் யூ ஒன்ஸ் அகெயின். ஒன்ஸ் அகெயின் அப்படின்னா இன்னொரு முறை. ஐ வுட் லைக் டு ரிமைண்ட் யூ அப்படின்னா உனக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன், ஞாபகப்படுத்தணும்னு விரும்புகிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாளை நீ லீவ் எடுத்துக்கொள், நாளைக்கு நீ லீவ் போட்டுரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். டுமாரோ யூ வில் டேக் த டே ஆஃப், டுமாரோ யூ வில் டேக் த டே ஆஃப். டே ஆஃப் அப்படின்னா லீவ் எடுத்துக்கிறது, ஒரு நாள் வராமல் இருக்கிறது அது மாதிரி. ஓகேவா? ஸோ ஒரு நாள் போகாமல் லீவ் எடுத்துக்கிறது. டுமாரோ யூ வில் டேக் த டே ஆஃப் அப்படின்னா நாளைக்கு நீ லீவ் எடுத்துக்கோ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னுடைய குழந்தையை உன்னால் பார்த்துக்க முடியாதா, உன் குழந்தையவே உன்னால் பார்த்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்கள். கான்ட் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் கிட், கான்ட் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் கிட், கான்ட் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் கிட் அப்படின்னா உன்னோட குழந்தைய உன்னால் பார்த்துக்க முடியாதா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். விடு உனக்கு புரிய போவதில்லை, ஏதோ நம்ம சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்பயும் புரியலாம், சரி விடு உனக்கு புரியாது, எப்படி சொன்னாலும் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். லீவ் இட் யூ won't அண்டர்ஸ்டாண்ட், லீவ் இட் யூ won't அண்டர்ஸ்டாண்ட். லீவ் இட் அப்படின்னா விடு, யூ won't அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா உனக்கு புரியாது, எவ்வளோ சொன்னாலும் உனக்கு புரியாது அப்படிமோ இல்லையா? ஸோ அதுக்கு லீவ் இட் யூ won't அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது, இப்போ நம்ம ஏதோ ஒன்று கேட்க போகிறோம், பக்கத்தில் உள்ளவங்க கேட்காது அப்படின்னு சொல்கிறாங்க, கேட்கறதுல என்ன தப்பு, கேட்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா?
அது மாதிரி கேட்குறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட்ஸ் த ஹார்ம் இன் ஆஸ்கிங்? வாட்ஸ் த ஹார்ம் இன் ஆஸ்கிங் அப்படின்னா கேட்குறதுல என்ன தப்பு? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு தெரிந்ததை நீயே வைத்துக்கொள். இப்போ ஏதோ ஒன்று சொல்கிறோம். ஏன் இப்போ அப்படி சொன்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னா, உனக்கு தெரிஞ்சதை நீயே வச்சுக்கோ அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கீப் யுவர் நாலேஜ் டு யுவர் செல்ஃப். கீப் யுவர் நாலேஜ் டு யுவர் செல்ஃப். உனக்கு தெரிஞ்சதை நீயே வச்சுக்க அப்படிங்கிறதுக்கு கீப் யுவர் நாலேஜ் டு யுவர் செல்ஃப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நான் கேட்ட எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை. நான் கேட்ட எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டிடன்ட் கெட் எனிதிங் ஐ ஆஸ்க்ட் ஃபார். ஐ டிடன்ட் கெட் எனிதிங் ஐ ஆஸ்க்ட் ஃபார். ஐ டிடன்ட் கெட் எனிதிங் அப்படின்னா எனக்கு எதுவுமே கிடைக்கல. என்னது? வாட் ஐ ஆஸ்க்ட் ஃபார். நான் கேட்ட எதுவுமே. ஐ டிடன்ட் கெட் எனிதிங் ஐ ஆஸ்க்ட் ஃபார். நான் கேட்ட எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ விரும்பும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்படுற எல்லாமே உனக்கு நடக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. யூ வில் கெட் எவ்ரிதிங் யூ வாண்ட். யூ வில் கெட் எவ்ரிதிங் யூ வாண்ட். யூ வில் கெட் எவ்ரிதிங் அப்படின்னா உனக்கு எல்லாமே கிடைக்கும். என்னது? நீ ஆசைப்படுறது. யூ வாண்ட். நீ விரும்புகிற எல்லாமே உனக்கு கிடைக்கும். யூ வில் கெட் எவ்ரிதிங் யூ வாண்ட். நான் போகக்கூடாது என்று நினைத்தேன், ஆனால். நான் போகக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ தாட் ஐ ஷுடின் கோ. ஐ தாட் ஐ ஷுடின் கோ. ஐ தாட் அப்படின்னு நான் நினச்சேன். என்னது? ஐ ஷுடின் கோ. நான் போகக்கூடாதுன்னு நினச்சேன். ஐ தாட் ஐ ஷுடின் கோ. ஓகேவா? என்னுடைய ஃபோனை அவன் வைத்திருக்கிறான். என்னோட ஃபோனை அவன் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். இதையெல்லாம் எடுத்து வர சொல்லி அவள் அனுப்பினாள். இதெல்லாம் அவள் எடுத்துகிட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷி சென்ட் அஸ் டு கெட் ஆல் தீஸ். ஷி சென்ட் அஸ் டு கெட் ஆல் தீஸ். ஷி சென்ட் அஸ் அப்படின்னா அவள் எங்களை அனுப்புனா. இதுக்கு டு கெட் ஆல் தீஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அமைதியாக இருப்பதால் என்னால் எதுவும் சொல்ல முடியாமல் இல்லை. நான் அமைதியாக இருக்குங்கிறதுக்காக என்னால் எதுவும் சொல்ல முடியாதுன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் குவைட் டோன்ட் திங்க் தட் ஐ கான்ட் சே எனிதிங். ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் குவைட் டோன்ட் திங்க் தட் ஐ கான்ட் சே எனிதிங். ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் குவைட். நான் அமைதியாக இருக்கிறதுனால டோன்ட் திங்க் நினைக்காதீங்க. என்னது? தட் ஐ கான்ட் சே எனிதிங். என்னால் எதுவும் சொல்ல முடியாதுன்னு. நான் அமைதியாக இருக்கிறதுனால என்னால் எதுவும் சொல்ல முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் குவைட் டோன்ட் திங்க் தட் ஐ கான்ட் சே எனிதிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று உனக்கு தெரியும். நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ நோ whom I am talking about. You know whom I am talking about. You know அப்படின்னா உனக்கு தெரியும். என்னது? whom I am talking about. நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு. நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதுவே நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா do you know whom I am talking about அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? do you know whom I am talking about. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். பணம் இல்லாமல் நாங்கள் இங்கிருந்து போக மாட்டோம். பணம் இல்லாமல் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். we won't leave without money. we won't leave without money. we won't leave அப்படின்னா நாங்கள் போக மாட்டோம். without money அப்படின்னா பணம் இல்லாமல். we won't leave without money. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று எனக்கு புரியவில்லை. நீ என்ன சொல்கிறதுக்கு வரனே எனக்கு புரியல. நீ என்ன சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறனே எனக்கு புரியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா எனக்கு புரியல. வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே. நீ என்ன சொல்ல வரேன்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ நிச்சயமாக வேறு யாரையாவது பார்த்திருப்பாய். நீ கண்டிப்பாக வேறு யாரையாவது பார்த்துருப்ப. அவனை பார்த்துருக்க மாட்டேன், வேறு யாரையாவது பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ மஸ்ட் ஹாவ் சீன் சம்மன் எல்ஸ். யூ மஸ்ட் ஹாவ் சீன் சம்மன் எல்ஸ். யூ மஸ்ட் ஹாவ் சீன் அப்படின்னா நீ வேறு யாரையாவது பார்த்துருக்கணும். நீ கண்டிப்பாக வேறு யாராவது பார்த்துருக்கணும். நீ பார்த்துருக்கணும். சம்மன் எல்ஸ் அப்படின்னா வேறு யாரையாவது. நீ கண்டிப்பாக வேறு யாராவது பார்த்துருக்கணும். யூ மஸ்ட் ஹாவ் சீன் சம்மன் எல்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவர்களுடைய வீட்டை புது பெண் மாதிரி அலங்கரித்துள்ளனர். புது பொண்ணு மாதிரி அவங்க வீட்டை ஜோடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். They have decorated their home as if it were a bride. They have decorated their home as if it were a bride. So they have decorated அப்படின்னா அவங்க அலங்கரிச்சிருக்காங்க. their home அவங்களோட வீட்டை அலங்கரிச்சிருக்காங்க. எப்படி? as if it were a bride. புது பொண்ணு மாதிரி சொல்லுவோம்ல, புது பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு இருக்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு they have decorated their home as if it were a bride. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னால் காத்திருக்க முடியவில்லையா? உன்னால் வெயிட் பண்ண முடியலையா? ஏன் வந்த அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? couldn't you wait. couldn't you wait. couldn't you wait அப்படின்னா உன்னால் வெயிட் பண்ண முடியலையா? ஸோ முன்னாடி இப்போ வெயிட் பண்ண முடியலையா அப்படிங்கிறதுக்கு can't you wait அப்படின்னு சொல்லணும். முன்னாடி வெயிட் பண்ண முடியலையா அப்படின்னு கேட்கறதுக்கு couldn't you wait. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாம் அங்கு செல்கிறோம் என்று அனைவரிடமும் சொல்லிவிட்டேன். நம்ம அங்கே போகிறோன்னு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I've told everyone that we are going there. I've told everyone
தட் we are going there. I've told everyone. அப்படின்னா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்னது that we are going there. நம்ம அங்கே போகிறோன்னு. I've told everyone that we are going there. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அந்த பேகையாவது என்னிடம் கொடு. அந்த பேகையாச்சும் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? அட்லீஸ்ட் கிவ் மீ அ பேக். அட்லீஸ்ட் கிவ் மீ அ பேக். அந்த பேகையாவது கொடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு அட்லீஸ்ட் கிவ் மீ அ பேக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனுடைய பொருட்கள் என்னிடம் இருக்கிறது. அவனுக்கு சேர வேண்டிய பொருள் கொஞ்சம் என்கிட்ட இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் சம் ஆஃப் ஹிஸ் பிலாங்கிங்ஸ் வித் மீ. ஐ ஹாவ் சம் ஆஃப் ஹிஸ் பிலாங்கிங்ஸ் வித் மீ. ஸோ ஐ ஹாவ் அப்படின்னா என்கிட்ட இருக்குது, நான் வச்சுருக்கேன். என்னது சம் ஆஃப் ஹிஸ் பிலாங்கிங்ஸ், அவனுக்கு சேர வேண்டியது, அவனுடையது. வித் மீ அப்படின்னா என்கிட்ட இருக்குது, அவனுக்கு சேர வேண்டியது கொஞ்சம் என்கிட்ட இருக்குது. ஐ ஹாவ் சம் ஆஃப் ஹிஸ் பிலாங்கிங்ஸ் வித் மீ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்படி உன்னால் எப்படி யோசிக்க முடிந்தது? உன்னால் எப்படி அப்படி யோசிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்கள். ஹவு குட் யூ ஈவன் திங்க் லைக் தட்? ஹவு குட் யூ ஈவன் திங்க் லைக் தட் அப்படின்னா உன்னால் எப்படி அப்படி யோசிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஹவு குட் யூ ஈவன் திங்க் லைக் தட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும், இது கொஞ்சம் டைம் எடுக்கும், இதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் வில் டேக் டைம். இட் வில் டேக் டைம். இட் வில் டேக் டைம் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அது கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீயே தெரிந்து கொள்வாய், நீயே தெரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? அதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா நீயே அதை பற்றி போக போக தெரிஞ்சுப்ப அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். யூ வில் கெட் டு நோ யுவர் செல்ஃப். யூ வில் கெட் டு நோ யுவர் செல்ஃப். யூ வில் கெட் டு நோ அப்படின்னா நீ தெரிஞ்சுக்குவ. யுவர் செல்ஃப் அப்படின்னா நீயே தெரிஞ்சுக்குவ. யூ வில் கெட் டு நோ யுவர் செல்ஃப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதையெல்லாம் சொல்வதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? இதெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன அவசியம்? ஏன் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். வாட்ஸ் த நீட் டு சே ஆல் தீஸ்? வாட்ஸ் த நீட் டு சே ஆல் திஸ்? வாட்ஸ் த நீட் அப்படின்னா என்ன தேவை, என்ன ஏன் சொல்கிறேன், என்ன தேவை, இதனால் என்ன அப்படிங்கிறதுக்கு வாட்ஸ் த நீட் டு சே ஆல் திஸ். இதெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன தேவை? ஓகேவா காய்ஸ்? நவ் இட்ஸ் டைம் டு டெஸ்ட் யூர் நாலேஜ். உங்களோட நாலேஜ் டெஸ்ட் பண்ணலாமா? உங்கள் நாலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ டுடே சென்டென்சஸ் நீ அதை சொல்ல வேண்டும், நீ அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. ஹாப்பி லேர்னிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான சிம்பிளான ஒரு 15 சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஆர் யூ ரெடி? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே சின்ன விஷயம், ஆனால் இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்த டெஸ்ட் யுவர் நாலேஜ் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். த சென்டென்ஸ் வாஸ் நீ அதை சொல்ல வேண்டும், நீ அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் சே தட். யூ ஷுட் சே தட். யூ ஷுட் சே அப்படின்னா நீ சொல்லணும், தட் அப்படின்னா அதை யூ ஷுட் சே தட், நீ அதை சொல்ல வேண்டும். ஸோ இப்போ இன்னைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் அனைவரும் வெக்கப்பட வேண்டும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நீங்கள் எல்லாரும் வெக்கப்படணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் ஆல் ஆஃப் யூ ஷுட் பி அஷேம்டு. ஆல் ஆஃப் யூ ஷுட் பி அஷேம்டு. ஸோ அஷேம்டு அப்படின்னா வெக்கப்படணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு அஷேம்டு. ஆல் ஆஃப் யூ ஷுட் பி அஷேம்டு அப்படின்னா நீங்கள் எல்லாரும் வெக்கப்படணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னால் அவளை மறுக்க முடியவில்லை. என்னால் அவள் சொல்கிறத மறுக்க முடியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ குடன்ட் ரெஃப்யூஸ் ஹர். ஐ குடன்ட் ரெஃப்யூஸ் ஹர். ரெஃப்யூஸ் அப்படின்னா மறுக்கிறது. ஸோ ஐ குடன்ட் ரெஃப்யூஸ் அப்படின்னா நல்லா மறுக்க முடியல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னுடைய பையன் ஒரு நாள் டாக்டர் ஆவான். என் பையன் ஒரு நாள் டாக்டர் ஆவான், என் பையன் ஒரு நாள் இன்ஜினியர் ஆவான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மை சன் வில் பிகம் அ டாக்டர் ஒன் டே. மை சன் வில் பிகம் அ டாக்டர் ஒன் டே. மை சன் வில் பிகம் அ டாக்டர் அப்படின்னா என் பையன் டாக்டர் ஆவான். ஒன் டே அப்படின்னா ஒரு நாள் என் பையன் டாக்டர் ஆவான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க. நம்ம சொல்லுவோம்ல, நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் டாக்கிங் டூ மச். யூ ஆர் டாக்கிங் டூ மச். நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க. யூ ஆர் டாக்கிங் டூ மச். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிற? உன்னை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்கள். வாட் டு யூ திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப்? வாட் டு யூ திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப்? வாட் டு யூ திங்க் அப்படின்னு நீ என்ன நினைக்கிற? ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னா உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிற? வாட் டு யூ திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப்? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. இதுதான் உன்னோட கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். திஸ் இஸ் த லாஸ்ட் சான்ஸ் ஃபார் யூ. திஸ் இஸ் த லாஸ்ட் சான்ஸ் ஃபார் யூ. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னா இதான் கடைசி வாய்ப்பு. ஃபார் யூ அப்படின்னா உனக்கு இதான் கடைசி வாய்ப்பு. திஸ் இஸ் த லாஸ்ட் சான்ஸ் ஃபார் யூ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதற்கு என்ன ஆச்சு? இதுக்கு என்ன ஆச்சு? ஏன் இது வேலை செய்ய மாட்டேது அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட்ஸ் ராங் வித் திஸ்?
வாட்ஸ் ராங் வித் திஸ் அப்படின்னா இதுக்கு என்னாச்சு, இது ஏன் ஒர்க் செய்ய மாட்டேது, இது ஏன் வேலை செய்ய மாட்டேது, இது ஏன் தப்பாக இருக்குது, அது மாதிரிலாம் கேட்கறதுக்கு வாட்ஸ் ராங் வித் திஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ எப்போவாவது அப்படி யோசித்தாயா, நீ எப்பயாவது அப்படி யோசிச்சிருக்கியா, நீ எப்பயாவது அப்படி யோசிச்சியா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டிட் யூ எவர் திங்க் லைக் தட், டிட் யூ எவர் திங்க் லைக் தட், டிட் யூ எவர் திங்க் அப்படின்னா நீ எப்பயாவது யோசிச்சிருக்கியா, லைக் தட் அப்படின்னா அது மாதிரி நீ எப்பயாவது அது மாதிரி யோசிச்சிருக்கியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் உனக்காக வெளியில் காத்திருக்கிறான், அவன் உனக்காக வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. He is waiting for you outside. He is waiting for you outside. He is waiting for you அப்படின்னா உனக்காக காத்துட்டு இருக்கான். outside அப்படின்னா வெளியில், அவன் உனக்காக வெளியில் காத்துட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ அதை கேட்டதில்லையா, நீ அதை கேட்டதில்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? haven't you heard that, haven't you heard that, haven't you heard அப்படின்னா நீ கேட்டதில்லையா. heard அப்படின்னா கேட்டதோட பாஸ்ட் டென்ஸ். ஸோ கேட்டது இல்லையான்னு தானே கேட்குறோம், அதனால haven't you heard that அப்படின்னா அதை, haven't you heard that நீ அதை கேட்டதில்லையா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்ன நடக்க போகிறது, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், என்ன நடக்க போகுது, வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எப்படி உள்ளே வந்தாய், நீ எப்படி உள்ளே வந்த அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. ஹவு டிட் யூ கெட் இன், ஹவு டிட் யூ கெட் இன், ஹவு டிட் யூ கெட் இன் அப்படின்னு நீ எப்படி உள்ளே வந்த. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னை பயமுறுத்துகிறாயா, என்னை பயமுறுத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ஸ்கேரிங் மீ, ஆர் யூ ஸ்கேரிங் மீ, என்ன நீ பயமுறுத்துறியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த நாளுக்காக தான் நான் வெகு நாட்களாக காத்திருந்தேன், இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வெயிட்டட் டூ லாங் ஃபார் திஸ் டே, ஐ ஹவ் வெயிட்டட் டூ லாங் ஃபார் திஸ் டே. ஐ ஹவ் வெயிட்டட் அப்படின்னா நான் காத்திருந்தேன், டூ லாங் அப்படின்னா ரொம்ப நாளாக, ஃபார் திஸ் டே இந்த நாளுக்காக. ஐ வெயிட்டட் டூ லாங் ஃபார் திஸ் டே. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவர்கள் சீக்கிரம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன், அவங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹர்ட் தட் தே ஆர் கோயிங் டு மேரி சூன், ஐ ஹர்ட் தட் தே ஆர் கோயிங் டு மேரி சூன். ஐ ஹர்ட் அப்படின்னா நான் கேள்விப்பட்டேன், நான் கேட்டேன். தட் தே ஆர் கோயிங் டு மேரி சூன், அவங்க சீக்கிரம், சூன்னா சீக்கிரம், அவங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ பைத்தியமாகிவிட்டா என்று நான் நினைக்கிறேன், நீ பைத்தியமாயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ திங்க் யூ ஹவ் கான் கிரேசி, ஐ திங்க் யூ ஹவ் கான் கிரேசி. ஐ திங்க் அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னது, யூ ஹவ் கான் கிரேசி, நீ பைத்தியமாயிட்டேன்னு, நீ பைத்தியமாயிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் தான் நீயும் அப்பாவிடம் திட்டு வாங்கினாய், என்னால் தான் நீயும் அப்பா கிட்ட திட்டு வாங்கின அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ டூ காட் ஸ்கோல்டட் பை டேட் பிகாஸ் ஆஃப் மீ, யூ டூ காட் ஸ்கோல்டட் பை டேட் பிகாஸ் ஆஃப் மீ. யூ டூ காட் ஸ்கோல்டட் அப்படின்னா நீயும் திட்டு வாங்கின, ஸ்கோல்ட் அப்படின்னா திட்டுறது. ஓகேவா? ஸோ யூ டூ காட் ஸ்கோல்டட் அப்படின்னா நீயும் திட்டு வாங்கின, பை டேட் அப்பா கிட்ட, பிகாஸ் ஆஃப் மீ அப்படின்னா என்னால் தான் நீயும் அப்பா கிட்ட திட்டு வாங்கின. யூ டூ காட் ஸ்கோல்டட் பை டேட் பிகாஸ் ஆஃப் மீ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் எல்லாவற்றையும் பிரச்சனையாக்கிறாள், அவள் எல்லாத்துலேயுமே பிரச்சனை பண்ணுறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஷி மேக்ஸ் இஷ்யூ ஆஃப் எவ்ரி திங், ஷி மேக்ஸ் இஷ்யூ ஆஃப் எவ்ரி திங். ஷி மேக்ஸ் இஷ்யூ அப்படின்னா அவள் பிரச்சனை பண்ணுறா, ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னா எல்லாத்துலேயும் அவள் பிரச்சனை பண்ணுறா. ஷி மேக்ஸ் இஷ்யூ ஆஃப் எவ்ரி திங். அவனை திட்டாதே, அவனை திட்டாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.